வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு குன்றில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். நீங்கள் மருதமலை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. மருதமலை கிடையாது. இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு கோயில், முத்துமலை முருகன் கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். நம்ம இப்போது பாலத்துறையிலேருந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். கார்லேயோ பைக்லேயோ பிரயாணம் பண்ணுறதா இருந்தால் பாலத்துறையிலேருந்து 20 நிமிஷம் பயணம் இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு. இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்குன்னு ஒரு 500 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. 2-3 கதைகள் சொல்லப்படுகின்றன. முருக பகவான் ஒரு முறை உலகை சுற்றி வரும்பொழுது, தன் மயில் வாகனத்தில் உலகை சுற்றி வரும்பொழுது தன் தலை கிரீடத்திலிருந்து ஒரு முத்து கீழே விழுந்ததாகவும், அந்த முத்தை எடுப்பதற்காக இந்த ஸ்தலத்தில் தன் காலை வைத்ததால் இது முத்துமாலை முருகன் கோயில் என்று அழைக்கப்படுகிறதாகவும், இன்னொரு கதையில் ஒரு பெண் இருக்கிறார்கள். அந்த பெண்ணோட கனவில் முருக பகவான் தோன்றி, இந்த இடத்துல நான் தோன்ற இருக்கிறேன், நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி. ஸோ அவங்க கிராம மக்கள்கிட்ட முதல்ல சொல்கிறாங்க. கிராம மக்கள் அதை நம்ப மறுக்கிறார்கள். சரி, இனிமேல் யாரையும் நம்ப வேண்டாம், நம்மளே போய் அந்த இடத்த போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அங்கே போய் பார்க்கிறார். அங்கே ஒரு 3 செடிகள் ஒன்று போல் இருக்கிறது. அந்த செடிக்கு நடுவிலே முருகன் ஒரு சிலை வடிவிலே இருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நிறைய பேர் வழிபட ஆரம்பிக்கிறார்கள். பின்னாளில் ஒரு கோயிலையும் கட்டி முத்துமலை முருகன் கோயில் உருவான கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, முத்துமலை முருகன் கோயிலில் நாங்கள் போயிட்டு தரிசனம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி கூட நமக்கு ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஒரு வரலாறு சொன்னார். அது நம்ம கேட்டது இல்லை படித்தது அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஒரு முறை அருணகிரிநாதருக்கு உலக வாழ்க்கை வெறுத்து போய்விடுகிறது. சரி, இந்த உலகத்தில் இதுக்கு மேலே இருக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையை நம்ம முடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஒரு குன்றின் மேல் ஏறி அங்கேருந்து கீழே குதிக்கிறார். கீழே குதித்தவருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. என்னடா இது, ஒரு சாகலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு சாக முடியலையே, இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது முருக பகவான் அவருக்கு காட்சியளிக்கிறார். காட்சியளித்து, உனக்கு என்ன, என்கிட்ட வரணும்னு தானே இந்த மாதிரி ஆசைப்பட்ட, ஒன்றும் பண்ணாதப்பா, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதருக்கு அவர் ஒரு அட்வைஸ் பண்ணுறார். சும்மா இருக்கிறதா அப்படின்னு. ஆமாம், சும்மாவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் மறைந்து விடுகிறார். அப்போ இருந்து அருணகிரிநாதர் அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ இந்த ஏரியாவில் ஒரு கரையான் புத்து இருந்திருக்கு. அந்த கரையான் புத்தில் ஒரு பாம்பு ரொம்ப வருஷமாக இருந்துட்டு வந்திருக்கு. ஒரு நாள் அந்த பாம்பு இறந்து விடுகிறது. அந்த பாம்பு இறந்தவுடன் அந்த புற்றிலிருந்து ஒரு ஒளி வானை நோக்கி சென்று மீண்டும் வானிலிருந்து தவம் செய்து கொண்டிருந்த அருணகிரிநாதரிடம் ஐக்கியமாகிறது. அவ்வொளி அருணகிரிநாதரிடம் ஐக்கியமானவுடன் முருக பகவான் அவருக்கு காட்சியளிக்கிறார். முருக பகவான் காட்சியளித்து, இவ்வளவு நாள் ரொம்ப பொறுமையாக நான் சொன்னதுக்காக சும்மா இருந்த, இப்பொழுது உனக்கு ஒரு அருள் கிடைத்திருக்கிறது, நீ திருப்புகழ் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி முருக பகவான் அருணகிரிநாதரிடம் பணிக்கிறார். அப்போ இவர் எப்படி பாடுறதுங்க, எனக்கு எப்படி பாடுறதுன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் முருகனிடம் கேட்கிறார். அதற்கு அவர், முத்து முத்தா பாடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனவே அருணகிரிநாதர் தான் தவம் செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்தே திருப்புகழை எழுத ஆரம்பிக்கிறார். நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான அந்த புகழ்பெற்ற முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என ஓதும். முக்கட்பருமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்க தமரரும் அடிப்பேன. முக்கட்பருமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்க தமரரும் அடிப்பேன. 10 தலகத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரி இரவாக. 10 தலகத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்தற்கிற என்ற இந்த இனிமையான பாடலை அருணகிரிநாதர் இந்த ஸ்தலத்தில் இருந்துதான் எழுத ஆரம்பித்தார். எனவே தான் இந்த ஸ்தலத்திற்கு முத்துமலை முருகன் கோயில் என்ற பெயர் வந்ததாக அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசி நம்மிடம் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, திருப்புகழில் அனைத்து முருகன் கோயில்கள் பற்றிய தகவல்களும் இடம்பெற்றிருக்கும். ஆனால் ஒரே ஒரு கோயிலை தவிர, அது இந்த முத்துமலை முருகன் திருக்கோயில் அப்படிங்கிற தகவலை நம்மகிட்ட சொல்லிக்கிட்டாரு. ஸோ அதில் ஒரு ரகசியமும் இருக்கிறதா சொன்னார். அதை பற்றி யாம் அறியோம் பராபரமே.
இதுவரை நீங்கள் கேட்டது எல்லாமே முத்துமலை முருகன் கோயிலை பற்றிய நான் படித்து கேட்ட அந்த வரலாறுகள். முத்துமலை முருகன் கோயிலை பற்றி, அந்த கோயில் இருக்கக்கூடிய லொக்காலிட்டி அதெல்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, குன்றிற்கு மேலே போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பாதை. ஜன நடமாட்டம் மிகவும் குறைந்த ஒரு வனப்பகுதிக்குள்ளே தான் போய் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. போகிற பாதையும் சரி, அந்த கோயில் அமைந்துள்ள அந்த இடமும் சரி, கொள்ளை அழகுங்க. அதை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் அந்த முத்துமலை முருகன் கோயிலை பற்றி நம்ம ஷூட் பண்ண அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. திருக்கோயில் சன்னிதானத்தில் தினமும் மதிய வேளையில் அன்னதானம் வழங்கப்படுவதாக கேள்விப்பட்டோம். ஸோ அதற்கு நீங்கள் வந்து எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா கோயில் ட்ரஸ்ட்டுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து பேச போகிறதில்ல. நீங்கள் தெய்வீக இசையை கேட்டுக்கொண்டே முத்துமலை முருகன் கோயிலை நோக்கிய நமது பயணம் தொடர இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ஊர் லோக்கல் கேடுக்காக சதீஷ்குமார். நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள்.